ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே அமைஞ்சது. இடம் அதிகமாகவும் வீடு சின்னதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறையா பேர் நம்மள்ட்ட என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அது மாதிரியான ஒரு வீடு தாங்க. முழுக்க முழுக்க ஆத்து மணல்லே கட்டின ஒரு வீடு. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிருக்கு. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சென்ட்டுங்க. பாதியில் வீடு கட்டிட்டு பாதி இடத்த காலியாக ஒரு கார்டனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர். வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி தேவையான அளவு ஒரு 10 அடி தடம் போட்டிருக்கிறாங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்றானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹால்லேயே ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வீட்டோட குபேரமேட்டில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இன்டீரியர் எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் இந்த டைனிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பத்துக்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் கொடுத்துருக்காங்க. வீடு பக்கா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. வாஸ்து கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்காங்க. வெளியில் வர்ற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. அதை திறந்து வெளியில் வந்ததுமே இந்த இடத்துல ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதையும் சென்ட்ரிங்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. வெளியில் பாத்திரம் விளக்கிக்கிறது மாதிரியும் வச்சுக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வழியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை தொட்டது மாதிரி ஒரு 3.5 சென்ட் இடம் காலியாக வச்சுருக்காங்க. இதை இது வரைக்கும் ஒரு கார்டனாக தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தேவைன்னா இதில் ஒரு ரெண்டல் பர்பஸ் கூட நம்ம போட்டுக்கிற முடியும். ரெண்டல் பர்பஸ்க்காக பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவுட்ரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே 2 ஃப்ளோர் போட்டுக்கிற அளவுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் தனித்தனி டேங்க் கொடுத்துருக்காங்க.
ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளுக்குள்ளே இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சென்ட்டுங்க. 20 பேருக்கு பார்த்த சைட்டுங்க. அதில் வடக்கு வாசல் வச்ச வீடு கட்டியிருக்கிறாங்க. இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரோடு குத்தல்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ரோடு குத்துற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் குத்துது. அதில் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரெண்டல் பர்பஸ்க்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் இது அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையாகவும், மொத்தம் 7.5 சென்ட் இடம். முழுக்க ஆத்மநல்ல கட்டின வீடு. மேலே 2 ஃப்ளோர் வரைக்கும் அப்ரூவல் வாங்கின இடங்க. பக்கத்தில் இன்னும் நம்ம போஸ்டன் எழுப்பிக்கிறது மாதிரி இடமும் கிடக்கு காலியாக. இன்னைக்கு வரைக்கும் எல்லா அப்டேட்டுகளும் லைவில் இருக்குங்க. டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. டேக்ஸ் புக்கு, அப்ரூவல், டிடிசிபி எல்லாமே லைவில் வச்சுருக்காங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 10 இயர் ஆயிருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களும் வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.